Good morning, students. Welcome to biology class. Today we will discuss about Unit 13 Structural Organization of Animals. உயிரினங்களின் அமைப்பு நிலைகளை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு எதோட அமைப்பு நிலைகளை பார்க்குறோம் அப்படின்னா ரேபிட்டு. ஸோ முயலோட அமைப்பு நிலைகளை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு முயல் அப்படிங்கிறது என்ன அனிமல்னு சொல்லுவோம் அப்படின்னா வெர்டிபிரேட் அனிமல்ஸ்ன்னு சொல்கிறோம். என்ன அனிமலு? வெர்டிபிரேட்டு. ஸோ வெர்டிபிரேட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா முதுகெலும்பு உள்ளது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெர்டிபிரேட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறோம்? முதுகெலும்பு உள்ள ஒரு அனிமல் தான் எதுன்னு சொல்கிறோன்னா ரேபிட்டு. ரேபிட்டோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தோன்னா ஒரிக்டோலேகஸு கியூனிகுலஸ்ன்னு சொல்கிறோம். ஒரிக்டோலேகஸு கியூனிகுலஸு எதோட சயின்டிஃபிக் நேமு? ரேபிட்டு. ரேபிட்டுங்கிறது ஒரு வெர்டிபிரேட் அனிமல், முதுகெலும்பு உள்ள அனிமல்னு சொல்கிறோம். ஸோ அதில் எஸ்டர்டே நிறைய சிஸ்டம் பார்த்தோம். இன்னைக்கு என்னென்ன சிஸ்டத்தை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் ரேபிட்டு. ஸோ அண்ட் தென் urinogenital system, so அதில் excretory system and then reproductive system, அதில் male reproductive system, female reproductive system. ஸோ இந்த வீடியோவில் ரேபிட்டோட நர்வஸ் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், யூரினோஜெனிட்டல் சிஸ்டம் எப்படி இருக்குது, எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் எப்படி இருக்குது, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதில் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்கும், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு we will discuss about nervous system. ரேபிட்டோட நர்வஸ் சிஸ்டத்தை தான் பார்க்குறோம். ஸோ எதோட? ரேபிட்டோட நர்வஸ் சிஸ்டம். ஸோ நர்வஸ் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நர்வஸ் அப்படின்னா நரம்பு, சிஸ்டம் அப்படிங்கிறது மண்டலம். ஸோ அப்போ ரேபிட்டோட நரம்பு மண்டலத்தை பற்றி பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம லீச்சோட நர்வஸ் சிஸ்டம் பார்த்தோம். ஸோ அது லீச்சுங்கிறது இன்வெர்டிபிரேட்டுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம். ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா ரேபிட்டோட நர்வஸ் சிஸ்டம். ரேபிட்டுங்கிறது வெர்டிபிரேட்டுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்லியிருக்கோம். ஸோ நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது நரம்பு மண்டலம்னு சொல்கிறோம். இப்போ ரேபிட்டோட நர்வஸ் சிஸ்டம்னு பார்த்தோன்னா இன் ரேபிட் இஸ் ஃபார்ம்டு ஆஃப் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஹியூமன் பீயிங்காக எடுத்துக்கிட்டாலும் நர்வஸ் சிஸ்டத்தில் 3 டைப் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதான் சிஎன்எஸ்ஸு, பிஎன்எஸ்ஸு, ஏஎன்எஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் சேம் ரேபிட்டுக்கும் இருக்கும். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை ஷார்ட் ஃபார்மாக என்னன்னு சொல்லலாம்னா சிஎன்எஸ்ன்னு சொல்லலாம். பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறோன்னா பிஎன்எஸ்ன்னு சொல்கிறோம். அண்டு அட்டானாமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோன்னா ஏஎன்எஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? ஏஎன்எஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது மைய நரம்பு மண்டலம்னு சொல்லுவோம். சென்ட்ரல் அப்படின்னாவே மைய அப்படின்னு சொல்லுவோம். மைய நரம்பு மண்டலம்னு சொல்கிறோம். பெரிபெரல் அப்படிங்கிறது புற அமைவு நரம்பு மண்டலம்னு சொல்கிறோம். பெரிபெரல் அப்படிங்கிறது புறம், புறம்னா வெளிப்புறத்து அப்படின்னு அர்த்தம். ஸோ பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம் அதான் பிஎன்எஸ்ஸு. ஸோ அடுத்து இருக்கிறது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது தானியங்கு நரம்பு மண்டலம்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம்? தானியங்கு நரம்பு மண்டலத்தை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎன்எஸ்ன்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? ஏஎன்எஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் ஃபஸ்ட்டு we will discuss about central nervous system. 3 சிஸ்டம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். சிஎன்எஸ்னா என்ன, பிஎன்எஸ்னா என்ன, ஏஎன்எஸ்னா என்ன அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்குறோன்னா சிஎன்எஸ். சிஎன்எஸ்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் பிரெயின் அண்டு ஸ்பைனல் கார்டு. ஸோ அதில் என்ன மைய நரம்பு மண்டலம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் மூளையும் தண்டுவடத்தையும் உள்ளடக்கியது. மூளைனா பிரெயின்னு சொல்லுவோம். ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது தான் என்னன்னு சொல்கிறோன்னா தண்டுவடமும் அடங்கி உள்ளது. அதே மாதிரி பிஎன்எஸ் அப்படின்னா பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோன்னா இஸ் ஃபார்ம்டு ஆஃப்
12 pair of cranial nerves and 37 pairs of spinal nerves. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 2 மார்க் கொஷின்ஸ், திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய 1 மார்க் கொஷின்ஸ். இதுல நல்லா கவனிச்சுக்கணும். கிரானியல் நர்வ்ஸ் எத்தனைனா 12, ஸ்பைனல் நர்வ்ஸ்னா மட்டும்தான் எத்தனைன்னு சொல்லுவோம்னா 37 சொல்றோம். நம்பரை மாத்தி போட்டுறாதீங்க. Peripheral nervous system formed 12 pair of cranial nerves and 37 pair of spinal nerves ன்னு சொல்றோம். ஓகேவா? 12 அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா மூளை நரம்பு. என்னன்னு சொல்றோம்? கிரானியல் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா மூளை நரம்பு மொத்தம் 12ன்னு சொல்றோம். 37 இணை தண்டுவட நரம்பு இருக்கு. பேர்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம்? இணை. தண்டுவட நரம்பு, ஸ்பைனல் கார்டுனா தண்டுவடம்னு சொல்லுவோம். ஸோ அதான் ஸ்பைனல் நர்வ்ஸ்னா தண்டுவட நரம்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? 12 மூளை நரம்புகளும் 37 தண்டுவட நரம்புகளும் உள்ளது. எதுல? பிஎன்எஸ்ல. எதுல? பிஎன்எஸ்ல. ஓகேவா? அடுத்து ஏஎன்எஸ், அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது கம்ப்ரைசஸ் சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ். இதெல்லாம் முக்கியமான 1 மார்க்ல 2 மார்க்ல கேட்கலாம். ஸோ அதனால இம்பார்ட்டன்டான ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? பேராசிம்பத்தட்டிக் அண்ட் தென் சிம்பத்தட்டிக் அப்படின்னு சொல்றோம். சிம்பத்தட்டிக் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா பரிவு அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு சொல்றோம்? பரிவு. மற்றும் பேராசிம்பத்தட்டிக் அப்படின்னா இணை பரிவு நரம்பை கொண்டுள்ளது தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஏஎன்எஸ் அப்படின்னு சொல்றோம். ஏஎன்எஸ் அப்படிங்கிறது தானியங்கு நரம்பு மண்டலம் பரிவு மற்றும் இணைப்பரிவு நரம்பு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா நர்வஸ் சிஸ்டம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரெயின் இஸ் சிச்சுவேட்டட் இன் த கிரானியல் கேவிட்டி. ஸோ பிரெயின்னா மூளை எங்க அமைஞ்சிருக்குன்னா மண்டையோட்டுல அமைஞ்சிருக்கும். கிரானியல் கேவிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? மண்டையோட்டுல அமைஞ்சு காணப்படக்கூடியது. அண்ட் கவர்டு பை 3 membranes called an outer dura matrix, inner pia matrix and a middle arachnoid membrane. ஸோ இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஷின். ஸோ பிரெயினை கவர் பண்ணி, பிரெயின் எங்க இருக்கும்? மண்டையோட்டுக்குள்ள இருக்கும். ஹியூமன் பீயிங்கை எடுத்துக்கோங்க. மூளை எங்க இருக்கும்? மண்டையோட்டுக்குள்ள இருக்கும். அதை சுத்தி என்ன இருக்குன்னா 3 மெம்பரைனஸ். மெம்பரைன் அப்படின்னா சவ்வுன்னு சொல்றேன். 3 சவ்வுகளால் ஆன லேயர் காணப்படும். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது அவுட்டர். அவுட்டர் அப்படின்னா வெளிப்புறம்னு சொல்றோம். வெளிப்புறத்துல என்ன லேயர் இருக்குன்னா டியூரா மேட்டர் அப்படின்னு சொல்றோம். வெளிப்புறத்துல என்ன இருக்கும்? டியூரா மேட்டர் இருக்கும். அதுவே இன்னர்ல என்ன இருக்குன்னு சொல்றோம்னா பயாமேட்டர் சவ்வு இருக்கும். அண்ட் மிடில் இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம்னா அரக்னாய்டு மெம்பரைன் அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? அரக்னாய்டு மெம்பரைன். இந்த 3 சவ்வுனாலையும் சூழப்பட்டது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிரெயின் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அண்ட் தென் இந்த பிரெயின் இஸ் டிவைடட் இன்டு, பிரெயின் பார்த்தோம் அப்படின்னா டிவைட் ஆயிருக்கு. எத்தனையா டிவைட் ஆயிருக்கும் அப்படின்னு பாருங்க. இன்டு 4 பிரெயின் அப்படிங்கிறது ஃப்ரோசன் செஃபலான். என்னன்னு சொல்றோம்? ஃப்ரோசன் செஃபலான் அப்படின்னு சொல்றோம். 4 பிரெயின் அப்படின்னா முன்மூளைன்னு சொல்லுவோம். மிட் பிரெயின் அடுத்து அதை மீசன் செஃபலான்னு சொல்லுவோம். அண்டு ஹின் பிரெயின் அப்படிங்கிறது பின்மூளை, அதை தான் ராம்பன் செஃபலான்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? ராம்பன் செஃபலான் அப்படின்னு சொல்றோம். இதுல 1 மார்க் கேட்கலாம். 4 brain is also known as என்னன்னு கேட்டா frozen cephalon. frozen cephalon கேட்டா எதை பத்தி எழுதணும்? 4 brain பத்தி எழுதணும். ஸோ இது இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்க கூடிய ஒரு வேர்டு. ஓகேவா? அண்ட் தென் மிட் பிரெயின் அப்படின்னா மீசன் செஃபலான், ஹின் பிரெயின் அப்படிங்கிறது ராம்பன் செஃபலான் அப்படின்னு சொல்றோம். ஆல்சோ ஹின் பிரெயின் ஆல்சோ நோனஸ்னா என்னன்னு சொல்லலாம்னா ராம்பன் செஃபலான்னு சொல்றோம். மிட் பிரெயினை மீசன் செஃபலான்னு சொல்றோம். ஸோ அதனால இம்பார்ட்டன்டான 1 மார்க்ல கேட்பாங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் அபவுட் 4 பிரெயின். 4 பிரெயின் அப்படிங்கிறது முன்மூளைன்னு சொல்றோம். கன்சிஸ்ட் ஆஃப் பேர் ஆஃப் ஓல்ஃபாக்டரி லோப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ முன்மூளை அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, மூளை பார்த்தோம் அப்படின்னா முன்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்குது. ஸோ அதுல முன்மூளையில பார்த்தோம் அப்படின்னா பேருனா ஓரினை, ஓல்ஃபாக்டரி லோப் அப்படிங்கிறது
நுகர்ச்சி கதுப்பு. லோப்ஸ்னா நம்ம நேத்தே சொன்னோம் கதுப்புன்னு அர்த்தம். ஓல்ஃபேக்டரி அப்படிங்கிறது இங்க என்ன மீனிங் அப்படின்னா நுகர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்றோம்? நுகர்ச்சி கதுப்பு தான் எதுன்னு சொல்லுவோம்னா ஓல்ஃபேக்டரி லோப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அண்ட் தென் செரிபிரல் ஹெமிஸ்பியர் அண்ட் தென் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்ச்சி கதுப்புகளும் பெருமூளை அரைக்கோளங்கள் மற்றும் டயன்செஃபலான்னு சொல்றோம். ஹெமிஸ்பியர் அப்படின்னாவே அரைக்கோளங்கள் அண்டு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயன்செஃபலான் ஆகிய பகுதிகளை கொண்டது தான் எதுன்னு சொல்லுவோம்னா இந்த ஃபோர் பிரெயின் முன்மூளைன்னு சொல்றோம். இந்த ரைட் அண்டு லெஃப்ட் செரிபிரல் ஹெமிஸ்பியர் ரைட் அண்டு லெஃப்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வலதுபுறமா இருக்கட்டும் இடதுபுறமா இருக்கட்டும் பெருமூளையோட அரைக்கோளங்கள் பார்த்தனா ஆர் கனெக்டட் பை டிரான்ஸ்வர் பேண்ட் ஆஃப் நர்வ் டிஷ்யூ கால்டு கார்பஸ் கலோசம். இதெல்லாம் 1 மார்க்ல கேட்கலாம். நர்வ் டிஷ்யூ கால்டு என்னன்னு சொல்றோம்? கார்பஸ் கலோசம் அப்படின்னு சொல்றோம். கார்பஸ் கலோசம் அப்படிங்கிறது 2 கார்பஸ் கலோசம் என்ற குறுக்கு நரம்பு பட்டையால என்ன பண்ணியிருக்கும்னா இணைஞ்சிருக்கும். குறுக்குனா டிரான்ஸ்வர் பேண்டுன்னு சொல்றோம். பேண்டுனா பட்டைன்னு அர்த்தம். குறுக்கு டிரான்ஸ்வர்னா குறுக்கு பட்டையினால என்ன பண்ணியிருக்குன்னா இணைக்கப்பட்டு இருக்கும். சரிங்களா? அதுதான் கனெக்டட்னு சொல்றோம். ஓகே. ஸோ அண்ட் தென் இருக்கிறது நெக்ஸ்ட் ஒன் மிட் பிரெயினை பத்தி பார்க்குறோம். நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்குறோம்? மிட் பிரெயின் இன்க்ளூட்ஸ் எதை உள்ளடக்கியதுன்னா ஆப்டிக் லோப். மிட் பிரெயின் அப்படின்னா நடுமூளை. ஆப்டிக் லோபுனா பார்வை கோளங்கள்னு சொல்லுவோம். ஆப்டிக்னாவே என்னன்னு சொல்றோம்னா பார்வை கோளங்கள் அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? பார்வை கோளங்கள் அப்படின்னு சொல்றோம். ஆப்டிக் லோப் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? மிட் பிரெயின். ஆப்டிக் லோபுனா பார்வை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? பார்வை கதுப்புகள் காணப்படக்கூடியது. அண்ட் தென் இருக்கிறது ஹின் பிரெயின். அடுத்து இருக்கிறது ஹின் பிரெயின். மிட் பிரெயின்னா ஒண்ணே பார்வை கோளங்கள் இருக்கும். ஸோ ஹின் பிரெயின் அப்படின்னா பின்மூளைன்னு சொல்றோம். ஸோ அது கன்சிஸ்ட் ஆஃப் அதில் என்னென்ன உள்ளடக்கிதுன்னு பாருங்க. செரிபெல்லம். செரிபெல்லம் அப்படிங்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம்னா சிறுமூளைன்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? சிறுமூளை. ஸோ இங்க எல்லாம் பென்சில்ல என்ன பண்ணி வச்சுக்கணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் படிக்கையில என்ன சொல்றோன்றது தெரியும். ஓகேவா? அண்ட் தென் பான்ஸு. ஸோ அண்ட் தென் இருக்கிறது வெரோலி. அண்ட் தென் இருக்கிறது என்னது? வெரோலி மற்றும் அண்டு மெடுலா ஆப்லாங்கேட்டா. மெடுலா ஆப்லாங்கேட்டா அப்படிங்கிறது என்னன்னு சொல்றோம்னா முகுளம் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்றோம்? முகுளம் அப்படின்னு சொல்றோம். எதுக்கு பேரு முகுளம் அப்படின்னு சொல்றோம்னா மெடுலா ஆப்லாங்கேட்டா அப்படின்னு என்னன்னு சொல்றோம்? முகுளம் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் உள்ளடக்கியதை என்னன்னு சொல்றோம்னா ஹின் பிரெயின் அப்படின்னு சொல்றோம். ஸோ அண்ட் தென் இருக்கிறது மேமலியனோட பிரெயினை பற்றி நர்வஸ் சிஸ்டம் பற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்று ஸோ டயக்ராம் பாருங்க. ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறோன்னா பிரெயினோட ரேபிட்டோட பிரெயின் ஸ்ட்ரக்சரு டார்சல் வியூ தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ டார்சல் வியூனா மேற்புற தோற்றம் மட்டும்தான். ஸோ இந்த மேலே இருக்கக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லோபு. அதான் என்னன்னு சொல்கிறோம்? ஓல்ஃபேக்டரி லோபுன்னு சொல்கிறோம். நுகர்ச்சி கதுப்புன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம்? நுகர்ச்சி கதுப்பு. ஸோ அண்ட் தென் இந்த ரீஜியனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா செரிபிரல் ஹெமிஸ்பியர்னு சொல்கிறோம். செரிபிரல் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறது பெருமூளை அரைக்கோளங்கள்னு சொல்கிறோம். ஸோ அண்ட் தென் கீழே இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம்னா இந்த ரீஜியனை தான் என்னன்னு சொல்கிறோன்னா டயன்செஃபலான்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? டயன்செஃபலானு. ஸோ அண்ட் தென் இருக்கிறது அதுக்கு கீழே இருக்கக்கூடியது தான் என்னன்னு சொல்கிறோன்னா ஆப்டிக் லோபுன்னு சொல்கிறோம். பார்வை கதுப்புகள்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? பார்வை கதுப்புகள். ஸோ அண்ட் தென் இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா செரிபெல்லம். அதுதான் சிறுமூளைன்னு சொல்லுவோம். செரிபெல்லம் அப்படிங்கிறது என்னது? சிறுமூளை அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் லாஸ்ட் ஒன்று இந்த ரீஜியனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மெடுலா ஆப்லாங்கேட்டா அப்படின்னா முகுளம் அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? முகுளம். ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் ரேபிட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் என்னது? நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் ரேபிட். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் டாபிக் இஸ் யூரினோஜெனிட்டல் சிஸ்டம். ஸோ யூரினோஜெனிட்டல் சிஸ்டம் எதோட? ரேபிட்டோட யூரினோஜெனிட்டல் சிஸ்டத்தை பற்றி பார்க்குறோம். யூரினோஜெனிட்டல் அப்படிங்கிறது சிறுநீரக இனப்பெருக்க மண்டலத்தை பற்றி பார்க்குறோம்.
ஸோ இட் கம்ப்ரைசஸ் இது என்னென்ன பாருங்க உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரினரி ஆர் எக்ஸ்கிரீட்ரி. யூரினரின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா எக்ஸ்கிரீட்ரி கழிவு நீக்கம் மற்றும் urinary and excretory system and the genital or reproductive system சொல்லலாம். and என்னன்னு சொல்றோம் genital or reproductive system. ஸோ அப்போ கழிவு நீக்கம் மற்றும் இனப்பெருக்க மண்டலத்தை உள்ளடக்கியதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா யூரினோஜெனிட்டல் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அண்ட் தென் அதில் இருக்கிறது therefore they are usually described as urinogenital system in வெர்டிபிரேட்ஸ். ஸோ அண்ட் தென் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலாபரேட்டாக இந்த இரு மண்டலம் பற்றியும் தனித்தனியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. ஸோ ஆனால் இதில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதிர் உயிரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மண்டலத்தில் ஒன்றிணைந்து இந்த ரெண்டு மண்டலமுமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா முதிர்ச்சி அடைந்த உயிரியில் ஒன்றிணைந்து சிறுநீரக இனப்பெருக்க மண்டலம் என்ற ஒரே மண்டலம் ஆகிறது. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூரினோஜெனிட்டல் சிஸ்டம் அப்படிங்கிறது எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம்னு சொல்லலாம், ஆர் ஜெனிட்டல் ஆர் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இந்த ரெண்டு சிஸ்டமும் கருநிலையில் இருக்கும்போது தனித்தனியாக வளர்ச்சி அடையும். கருவாக இருக்கும்போது எப்படி தனித்தனியாக, எது எது தனியாக, யூரினரி ஆர் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் தனியாகவும் ஜெனிட்டல் ஆர் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் தனியாகவும் வளர்ச்சி அடையும். ஆனால் எப்போ அந்த உயிரி முதிர்ச்சி அடையுதோ முதிர் உயிரியில் இம்மண்டலம் ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்றா இணைஞ்சிரும். ஒன்றா இணைஞ்சு தான் அதுக்கு என்னன்னு சொல்கிறோன்னா யூரினோஜெனிட்டல் சிஸ்டம்னு நம்ம சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம் யூரினோஜெனிட்டல் சிஸ்டம் ஒரே மண்டலமாக மண்டலமாகிறது. ஓகேவா. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் excretory system. So excretory system of rabbit பாருங்க, each kidney. ஸோ சிறுநீரகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சிறுநீரகமும் மேடப் ஆஃப் செவரல் நெஃப்ரான்ஸ். இதெல்லாம் 1 மார்க் கொஷின்ஸு. ஈச் கிட்னி ரேபிட் கிட்னி இஸ் மேடப் ஆஃப் டேஷ்ன்னு கேட்டால் செவரல் நெஃப்ரான்ஸ்னால ஒவ்வொரு சிறுநீரகமும் பல நெஃப்ரான்னால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So it separate the nitrogenous waste from blood and excrete it in the form of urea. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோஜீனஸ் வேஸ்ட்டை தனியாக பிரித்தடிக்கும். எதுலேருந்து, பிளட்லேருந்து. அப்படி பிரித்தெடுத்து எதன் மூலம் வெளியேற்றும் அப்படின்னா கழிவு நீக்கம் மூலமாக. கழிவு நீக்கமாக வரக்கூடியது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா யூரியா. யூரியாவை என்ன பண்ணிடும் அப்படின்னா நைட்ரோஜீனஸ் வேஸ்ட்டை வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா பிளட்லேருந்து செப்பரேட் பண்ணி வெளியேற்றிடும். ஓகேவா. ஸோ அண்ட் தென் கிட்னிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்டாக இருக்கக்கூடியது. ஸோ டார்க் ரெட்டு அப்படிங்கிறது கருஞ்சிவப்பு நிறம். ஸோ இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம். ரேபிட்டோட கிட்னி என்ன கலரில் இருக்குன்னா டார்க் ரெட்டாக இருக்கும். என்ன ஷேப்பாக இருக்கும் அப்படின்னா பீன் ஷேப்பில் இருக்கும். ஸோ என்ன ஷேப்பு, பீனு. பீனுன்னா அவரைக்கொட்டை வடிவமாக இருக்கக்கூடியது. ஸோ அண்ட் தென் ஆர்கன் சிச்சுவேட்டட் இன் த அப்டமினல் கேவிட்டி. ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டமினல் கேவிட்டி அப்படிங்கிறது தான் என்னன்னு சொல்லுவோன்னா வயிற்றுப்புறத்தில் காணப்படக்கூடியது, வயிற்று அறையில் அமைஞ்சிருக்கும். ஃப்ரம் ஈச் கிட்னிஸ் எங்கேருந்து அரைஸ் ஆகும்னு பாருங்கள் யூரிட்டர்ஸ்லேருந்து. எங்கேருந்து அரைஸ் ஆகக்கூடியது யூரிட்டர்ஸ்லேருந்து. அண்ட் தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் ஓப்பன் போஸ்டீரியர்லி இன்டு த யூரினரி பிளாடர். ஸோ அதோட கீழ்ப்புறத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரினரி பிளாடர் இருக்கும். ஸோ யூரினரி பிளாடர் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீர் பையி. அண்டு லீட்ஸ் இன்டு த, அது எங்கே ஓப்பனாக இருக்குன்னா திக்வாலாக இருக்கக்கூடியது. மஸ்குலார் டக்ட் இருக்கும், தசையிலான குழல்கள் காணப்படக்கூடியது. அந்த குழலுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா யூரித்ரா அப்படின்னு சொல்கிறோம். அந்த குழலுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம் யூரித்ரா அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம் யூரித்ரா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் முக்கியமான 1 மார்க் கொஷின்னு. இது எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால் சொல்லும்போது நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை கவனிங்க. ஓகேவா. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் ஆஃப் ரேபிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ தென் next one is reproductive system of rabbit. ஸோ இதோட reproductive system பார்க்குறோம். ரேபிட்டோட reproductive system. ஸோ reproductive system அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோன்னா இனப்பெருக்க மண்டலம். ரீப்ரடக்டிவ்னா இனப்பெருக்கம், சிஸ்டம்னா என்னன்னு சொல்கிறோன்னா மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட ரேபிட்டோட இனப்பெருக்க மண்டலம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில்
செக்ஷுவல் டைமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். டைமார்பிசம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஆண் பெண் உயிரிகள் தனித்தனியாக காணப்படும். அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டைமார்பிசம். டைனாவே ரெண்டுன்னு அர்த்தம். ஸோ எக்ஸிபிட்டட் இன் ரேபிட்ஸ். ரேபிட்ஸில் ஆண் பெண் அப்படின்ற தனித்தனியாக இனப்பெருக்கம் நடக்கிறதுனால அதுக்கு பேர் டைமார்பிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு 1 மார்க்கில் கேட்கலாம். The male and female sexes are separate and are morphologically different. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா மேலும் ஃபீமேலும் செக்ஸஸ் எப்படி இனப்பெருக்கம் தனித்தனியாக நடக்கும். பட் அதோட மார்ஃபாலஜி எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட். மார்ஃபாலஜி அப்படின்னா எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னன்னு சொல்கிறோம், எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை பற்றி படிக்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா மார்ஃபாலஜி. ஸோ அது என்ன எப்படி இருக்கும்னா மேலுக்கும் ஃபீமேலுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு we will discuss about male reproductive system. First one is male reproductive system. ரேபிட்டோட ஆண் இனப்பெருக்க மண்டலம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். The male reproductive system of rabbitல consist of pair of testes. பேர்னா ஓரினை விந்தகங்கள், டெஸ்டஸ்னா விந்தகங்கள் காணப்படும். which are ovoid. ovoidனா முட்டை வடிவம்னு சொல்லுவோம். ovoidனா என்னன்னு சொல்கிறோம், முட்டை வடிவம் இன் ஷேப்பில் இருக்கும். ஸோ இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ ஆணோட டெஸ்டஸ், ரேபிட்டோட டெஸ்டஸ் என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவாய்டு ஷேப்பு. ஸோ அதான் முட்டை வடிவத்தில் காணப்படும். டெஸ்டஸ் என்க்ளோஸ்டு பை ஸ்க்ரோட்டல் ஷாக், விதைப்பை அப்படின்னு சொல்லுவோம். ஸ்க்ரோட்டல் ஷாக் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறோம், விதைப்பை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எதை சுற்றி இந்த விதைப்பை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டஸை என்க்ளோஸ் பண்ணி இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம்னா விதைப்பை. அண்ட் தென் இந்த அப்டமினல் கேவிட்டி. ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்றறையோட கீழ்ப்புறத்தில் காணப்படக்கூடியது. ஸோ எங்கே இருக்கும், வயிற்றறையோட கீழ்ப்புறத்தில் காணப்படக்கூடியது. ஸோ அதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்க்ரோட்டல் சாக்குனால என்க்ளோஸ் ஆகி இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம்னா டெஸ்டஸ். ஸோ அது எங்கே இருக்குன்னா அப்டமினல் கேவிட்டியில் இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் ஈச் டெஸ்டிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் நியூமரஸ் ஃபைன் டியூபிள்ஸ். ஒவ்வொரு டெஸ்டிஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா நியூமரஸ் அப்படின்னா எண்ணிக்கையில் அடங்கா, அதையே தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நியூமரஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதில் நிறைய நுண்குழல்கள் காணப்படக்கூடியது ஃபைன் டியூபிள்ஸு கால்டு தான் செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க. ஈச் டெஸ்டிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் நியூமரஸ் ஃபைன் டியூபிள்ஸ் கால்டு செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அண்ட் தென் திஸ் நெட்வொர்க் ஆஃப் டியூபிள்ஸ். ஸோ அதை நிறைய நுண்குழல்கள் சேர்ந்து வலையமைப்பு மாதிரி. ஸோ நம்ம இப்போ ஒரு வலை அப்படின்னாவே மீன் பிடிக்கிறோம், நிறைய பிடிக்கிறதுக்கு வலை யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணுற வலை பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஹோல் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ அதில் போட்டால் நமக்கு மாட்டிக்கும். அது மாதிரி நிறைய நுண் டியூபிள்ஸ் ஃபைன் டியூபிள்ஸ் சேர்ந்து எப்படி இருக்கும்னா நெட்வொர்க் ஆஃப் டியூபிள்ஸ் லீட்ஸ் இன்டு த நெட்வொர்க் ஆஃப் டியூபிள்ஸ் லீட்ஸ் இன்டு காயில்டு டியூபிள்ஸ். ஸோ அது சுருள் மாதிரி காணப்படக்கூடியது. அந்த சுருள் மாதிரி இருக்கக்கூடிய குழாய்களுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எபிடிடைமிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை 3ஆக பிரிச்சுக்கோங்க, எபிடிடைமிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் என்ன, எதுக்கு பேர், நெட்வொர்க் ஆஃப் டியூபிள்ஸ் லீட்ஸ் இன்டு எ காயில்டு டியூபிள் கால்டு தான் என்னன்னு சொல்கிறோம் எபிடிடைமிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க. which leads into the. ஸோ அது எங்கே போய் ஓப்பன் ஆகும் தொடர்கிறதுன்னு பாருங்க, ஸ்போம் டக்ட். ஸோ என்னன்னு சொல்கிறோம், விந்து குழாய், அதான் டக்ட்னா விந்து நாளம். ஸோ விந்து நாளத்தில் கால்டு வாஸ் டெஃபரன்ஸ், அந்த நாளத்துக்கு பேர் விந்து நாளம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம், விந்து நாளம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேவா? இந்த வாஸ் டெஃபரன்ஸ் ஜாயின் இன் த யூரித்ரா. ஸோ அது எங்கே ஜாயினாக இருக்கும் அப்படின்னா யூரித்ராவில் ஜஸ்ட் பிலோ த யூரினரி பிளாடர். ஸோ யூரினரி பிளாடர்னா சிறுநீர் பையோட கொஞ்சம் கீழே காணப்படக்கூடியதான் என்னன்னு சொல்கிறோன்னா இந்த வாஸ் டெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வாஸ் டெஃபரன்ஸ்னா என்னன்னு சொல்கிறோம், விந்து நாளம் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம், விந்து நாளம். அண்ட் தென் த யூரித்ரா ரன்ஸ். ஸோ அந்த யூரித்ரா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா backward and passes into the penis. ஸோ சிறுநீர் வடிகுழாய் அப்படிங்கிறது பின்னோக்கி சென்று ஆண்குறியில் என்ன பண்ணும் அப்படின்னா சேர்கிறது. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா
male reproductive system. So and then அதில் there are 3 accessory glands இருக்கு. ஸோ அதில் எத்தனை accessory glands இருக்கு? 3 accessory glands இருக்கு. இது ஒரு 1 மார்க்ல கேட்பாங்க. நேம்லி ஒன்று prostate glands, ஒன்று வந்து என்னன்னு சொல்கிறேன்னா prostate glands. அக்சசரினா துணை அப்படின்னு சொல்லுவோம். துணை சுரப்பிகள் உள்ளன. இது இனப்பெருக்கத்தில் பங்கு கொள்றதுக்கு துணை சுரப்பிகள் காணப்படும். அதில் ஃபஸ்ட்டு சுரப்பி தான் prostate gland அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் இருக்கிற கிளாண்டு கவுப்பர் கிளாண்டு, அண்ட் இருக்கிறது கவுப்பஸ் கிளாண்டு, அண்டு இருக்கிறது பெரினியல் கிளாண்டு அப்படின்னு சொல்கிறோம். பெரினியல் கிளாண்டு அப்படிங்கிறது கழிவிட சுரப்பி அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? கழிவிட சுரப்பி. their secretions are involved in reproduction. ஸோ ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது இந்த கிளான்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆகும். ஸோ இந்த கிளான்ஸுக்கு பேர் அக்சசரி கிளான்ஸ். ஸோ இது முக்கியமான 2 மார்க்ல கேட்கலாம். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட அக்சசரி கிளான்ஸ் எது அப்படின்னா 3 கிளான்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன்று ப்ராஸ்டேட் கிளான்ஸு, செகண்ட் ஒன் இஸ் கவுப்பர் கிளான்ஸு, அண்ட் தென் பெரினியல் கிளான்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது ரீப்ரொடக்ஷனுக்கு பங்கு கொள்ளக்கூடியது. ஓகேவா? ஸோ இதுதான் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு சொல்கிறோம். அண்ட் தென் see the diagram. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மேல் ரீப்ரொடக்டிவோட ஸ்ட்ரக்சரு ரேபிட்டில். ஸோ இதெல்லாம் ஒரு 5 மார்க் கொஷின். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ரேபிட்டு. ஸோ இதில் மேலே இருக்கிறது பாருங்கள் லெஃப்ட் கிட்னி. ஸோ இது என்னன்னு சொல்லுவோம்? இடது சிறுநீரகம். ஸோ இதுவே ரைட் சைடு இருந்தால் அதுக்கு பேர் வலது சிறுநீரகம் அப்படின்னு சொல்கிற கிட்னி. அடுத்து இருக்கிறது இந்த டியூப் லைக் மாதிரி இருக்கிறதுக்கு பேர் யூரிட்டர். அதுதான் யூரிட்டர் அப்படின்னா சிறுநீர் நாளம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அண்ட் தென் இருக்கிறது இந்த ரெட் கலர் டியூப் மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் யூரினரி பிளாடர், சிறுநீர் பைன்னு சொல்கிறோம். ஸோ அந்த சிறுநீர் பையில் சைடில் பாருங்கள் ப்ளூ கலர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ப்ளூ கலரில் ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் ப்ராஸ்டேட் கிளான்ஸ், அதுதான் அக்சசரி கிளான்ஸு. அண்ட் தென் அடுத்து இருக்கிறது தான் என்னன்னு சொல்கிறோன்னா கவுப்பர் கிளான்ஸு. அண்ட் தென் தேர்ட் ஒன்று இருக்கிறது தான் என்னது? பெரினியல் கிளான்ஸு. இது எல்லாமே எங்கே இருக்கும்? ரைட் சைடு கிட்னியில் இருக்கக்கூடியது. இது எல்லாமே ரைட் சைடு. இதுதான் என்னன்னு சொல்லுவோன்னா லெஃப்ட் சைடுன்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் கிட்னி இருக்குது. அண்ட் தென் வாஸ் டெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டெஃபரன்ஸ்னா விந்து நாளம். அண்ட் தென் இந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா யூரித்ரா அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? யூரித்ரா. ஸோ யூரித்ரானா சிறுநீர் புறவழி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அண்ட் தென் இருக்கிறது இந்த கிரே கலர் மாதிரி இருக்கிறதுக்கு தான் எபிடிடிமைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அண்ட் தென் அதில் இருக்கிறது தான் டெஸ்டிஸு. ஸோ அண்ட் தென் இருக்கிறது ஸ்க்ரோட்டல் ஷேக்கு. சரிங்களா? ஸோ அதான் என்னன்னு சொல்லுவோன்னா ஸ்க்ரோட்டல் ஷேக்கு. இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் தான் பினிஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? பினிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ரேபிட். ஸோ இது ஒரு 5 மார்க் கொஷினில் கேட்பாங்க. ஸோ 5 மார்க் கொஷின்னு படிக்கும்போது கண்டிப்பாக டயக்ராம் வரையணும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் சிஸ்டம் இஸ் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ரேபிட். நெக்ஸ்ட் ஒன் சிஸ்டம் என்ன பார்க்குறோம்? ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ரேபிட்டு. ரேபிட்டோட ஃபீமேல் சிஸ்டத்தை பற்றி பார்க்குறோம். ஸோ பெண் இனப்பெருக்க மண்டலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ரேபிட் கன்சிஸ்ட் ஆஃப் பேர் ஆஃப் ஓவரிஸ் இருக்கும். ஸோ இதில் என்ன இருக்கும்? பேர் ஆஃப் ஓவரிஸு, ஓரினை அண்டகங்கள். ஓவரிஸ்னா அண்டகம் இருக்கக்கூடியது. ஸோ அது எப்படி இருக்குன்னா விச் ஆர் ஸ்மாலாக இருக்கக்கூடியது. அண்ட் தென் ஓவாய்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ என்னவா இருக்குன்னா ஓவாய்டு, ஸ்மால் ஓவாய்டு, சிறிய முட்டை வடிவம் மாதிரி காணப்படக்கூடியது. தே ஆர் லொக்கேட்டட் எங்கே இருக்கும் அப்படின்னா பிகின் த கிட்னிஸ் இன் த அப்டம்னல் கேவிட்டி. ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டம்னல் கேவிட்டியோட பின்புறத்தில் காணப்படக்கூடியது, பின்னால் வயிற்றறையில் அமைஞ்சிருக்கக்கூடியது. ஸோ அண்ட் தென் எ பேர் ஆஃப் ஓவிடக்ட் ஓப்பன் இன் டு த பாடி கேவிட்டி. ஸோ பாடி கேவிட்டி அப்படின்னா உடற்குழி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உடற்குழியோடு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தொடர்பு கொண்டுள்ளது. ஸோ அண்ட் தென் பை எ ஃபனல் ஷேப்டு ஓப்பனிங் ஃப்ரம் ஈச் சைடு ஆஃப் ஓவரி. ஸோ ஓவரியோட 2 சைட்லையும் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபனல் ஷேப்புள்ள 2 சைட்லையும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கக்கூடியது. ஸோ அண்ட் தென்
ஓவரி அப்படின்னா அண்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அண்டத்தோட 2 சைட்லயும் ஃபனல் ஷேப்புள்ள உடற்குழியில ஓவிடக்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஓப்பனா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். திறக்கிறது அப்படின்னு சொல்றோம். ஸோ அண்ட் தென் அதோட ஆன்டீரியர் பார்ட் மேற்பகுதி பார்த்தோம் அப்படின்னா ஓவிடக்ட் இஸ் த ஃபலோப்பியன் டியூப் காணப்படக்கூடியது. ஸோ இட் லீட்ஸ் டு அது எங்கே போய் நீள்கிறது தொடர்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்டர் டியூப் கால்டு யூரிட்டஸ். ஸோ ஒய்டர்னா கொஞ்சம் அகன்ற குழாய் மாதிரி காணப்படும். அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா யுட்ரஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ஒரு 1 மார்க்ல கேட்பாங்க. யுட்ரஸ் அப்படிங்கிறது கர்ப்பப்பை அப்படின்னு சொல்றோம். ஸோ யுட்ரஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றோம் கர்ப்பப்பையில திறக்கக்கூடியது. ஸோ அண்ட் தென் த யுட்ரஸ் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் ஏ மீடியன் டியூப். ஸோ யுட்ரஸ் வந்து எங்கே ஜாயினாக இருக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு மீடியன் டியூப் தான். ஸோ அது எங்கே ஜாயினாக இருக்கும் அப்படின்னா வஜினா. ஸோ வஜினா அப்படிங்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா யோனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ என்னன்னு சொல்கிறோம் யோனி. ஸோ அதில் கனெக்டாக இருக்கக்கூடியதான் யுட்ரஸு. அண்ட் தென் காமன் டியூப் இஸ் ஃபார்ம்டு பை த யூனியன் ஆஃப் யூரினரி பிளாடர்ஸ் அண்ட் த வஜினா இஸ் கால்டு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா யூரினோஜெனிட்டல் கேனல் ஆர் வெஸ்டியூபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம் யூரினோஜெனிட்டல் கேனல் ஆர் வெஸ்டியூபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா முயலோட கர்ப்பப்பை கருப்பை அப்படிங்கிறது தனித்தனி பகுதிகளாக அமைந்து மையத்தில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒன்றாக இணைஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா வஜைனா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த வஜைனா ஆர் என்னன்னு சொல்கிறோம் யோனி அப்படின்னு சொல்லலாம், அல்லது பிறப்பு கால்வாய் அப்படின்னு யூரினோஜெனிட்டல் கேனல் அப்படின்னா பிறப்பு கால்வாய் அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம் பிறப்பு கால்வாயாக மாறும் ஆர் வெஸ்டியூபல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் it runs backwards and open into the exteriorly by a slit-like aperture called vulva அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த கால்வாய் பின்னோக்கி சென்று சிறிய பிளவு ஸ்லிட்னாவே நேற்றே நம்ம சொன்னால் பிளவு எக்ஸ்டீரியர்னா வெளிப்புறம் பேக்வேர்ட்னா பின்னோக்கி. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னோக்கி சென்று சிறிய பிளவு போன்று பிறப்புறுப்பு அல்லது வல்வாக என்ன பண்ணும் அப்படின்னா வெளி திறக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம் வெளி திறக்கிறது. ஓகேவா? ஸோ அண்ட் தென் இருக்கிறது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் ஏ பேர் ஆஃப் கவுப்பர் கிளான்ஸ். ஸோ இதில் என்னென்ன கிளான்ஸ் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். பேர் ஆஃப் கவுப்பர்ஸ் கிளான்ஸ் ஓரினை கவுப்பர் gland and perineal gland are the accessory glands present in the female reproductive system. ஸோ இது முக்கியமான 2 மார்க் கொஷின். மேலுக்கும் ஃபீமேலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும். அதில் 3 accessory glands இருக்கும். இதில் ஃபீமேலாக இருந்துச்சுன்னா 2 accessory glands இருக்குது. ஒன்று கவுப்பர் கிளான்ஸு பெரினியல் கிளான்ஸு. ஸோ இது ரெண்டுமே எதுக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் செய்கிறதுக்கு துணையாக இருக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் see the diagram. ஸோ இதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் லீச்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், மேலுக்கு ஃபீமேலுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கக்கூடியது. என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இது மாதிரி இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா கிட்னி. கிட்னி அப்படிங்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிறுநீரகம். ஸோ இதுவே இந்த ரைட் சைடில் ப்ளூ கலரில் இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஓவரி. ஓவரினா அண்டகம் சினையகம் எது வேணா சொல்லலாம். ஸோ அடுத்து இருக்கிறது தான் ஃபலோப்பியன் டியூபு. இந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபலோப்பியன் டியூபு. ஸோ அந்த ஃபலோப்பியன் டியூபு தான் என்னன்னு சொல்லுவோம்னா அண்டக்குழாய் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம் அண்டக்குழாயின்னு சொல்கிறோம். ஸோ அது போய் எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னா அதுக்கு அடுத்து இருக்கிறது தான் இந்த குழாய்க்கு பேர் தான் யுட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம், கருப்பை அப்படின்னு சொல்கிறோம். கருப்பை அப்படிங்கிறது அது வந்து எங்கே ஜாயினாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அடுத்து யூரினரி பிளாடர். ஸோ இந்த பேக் லைக் ஸ்ட்ரக்சர் தான் யூரினரி பிளாடரு. ஸோ ஃபைனலாக லாஸ்ட்டில் இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம்னா பெரினியல் கிளாண்டு. ஸோ பெரினியல் கிளாண்டு தான் அக்சசரி கிளாண்டுன்னு சொல்கிறோம். ஸோ இதுவே லெஃப்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா கிட்னி. கிட்னிக்கு அடுத்து இருக்கக்கூடிய டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா யூரிட்டரு. ஸோ யூரிட்டருக்கு அடுத்து இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த ரீஜியனுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா வஜினா. ஸோ வஜினானா யோனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து இந்த ரீஜியனுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா யூரித்ரான்னு சொல்கிறோம். யூரித்ரா அப்படிங்கிறது சிறுநீர் போகிற வழின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம் சிறுநீர் போகக்கூடிய வழி, அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா யூரித்ரா. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம் ஃபீமேலு
ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ரேபிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் அதோட டயக்ராம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோவில் ரேபிட்டோட நர்வஸ் சிஸ்டத்தை பற்றி பார்த்துருக்கோம். அண்ட் தென் யூரினோஜெனிட்டல் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டத்தை பற்றி பார்த்தோம். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஸோ அதில் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்குது, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ.